உங்களுடைய பிரச்சனையை பார்க்காதீங்க. உங்களுடைய சரீரத்தில் வியாதி இருக்கலாம், சில நேரங்களிலே சில தோல்விகள், செய்கிற தொழிலிலே தோல்வி, வியாபாரத்திலே, வேலையிலே கூட இழப்புகள், ஏதாவது ஒரு பாதிப்பின் நடுவில் இருந்தால் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரே ஒருவரை தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். ஏன் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னீங்கன்னா, அதை பாருங்க. முதல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லிட்டு தான் இதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வசனம். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்படி இருக்க, எப்படி இருக்க? சோதிக்கப்படுகிற உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உதவி செய்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். ஏன் அவரை கவனித்து பார்க்க வேண்டும் என்று